நிலாசோறு நிலாசோறு கதைகளோடு கற்றல் தரும் நிலாசோறு. நிலாச்சோறு குழந்தைகளுக்கான இனிய கதைகள் சொல்லும் ஒரு சிறிய உலகம். இன்னைக்கு நாம ஒரு மரமும் ஒரு சிறுவனை பற்றிய மனதை தொடும் கதையை தான் பார்க்க போறோம். ஒரு அமைதியான கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய பச்சை மரம் இருந்தது. அந்த மரத்திற்கு ஒரு சிறிய நண்பன் இருந்தான். அவன் தினமும் வந்து அந்த மரத்தில் ஏறி விளையாடுவான், சிரிப்பான், ஊஞ்சலாடுவான். அவன் சிரிக்கும் பொழுது மரமும் அமைதியாக மகிழ்ந்து கொண்டே இருக்கும். காலம் மெதுவாக சென்றது. சிறுவன் வளர்ந்தான். அவனுக்கு ஆசைகள் வந்தது. எனக்கு பணம் வேண்டும் என்றான். மரம் மெதுவாக சொன்னது, என் பழங்களை எடுத்துக்கோ. அவன் எடுத்துக்கொண்டான். ஆனால் ஒரு நன்றி கூட சொல்லவில்லை. ஆனால் மரம் சோகப்படவில்லை. மீண்டும் அவன் வந்தான். எனக்கு வீடு கட்டணும் என்றான். மரம் தனது கிளைகளை கொடுத்தது. இப்பொழுதும் நன்றி சொல்லவில்லை. இன்னும் காலங்கள் கழிந்தன. நான் தூரமாக போக வேண்டும் என்றான். மரம் தன்னையே கொடுத்து ஒரு படகு கட்டிக்கொள்ள அனுமதித்தது. இறுதியில் அந்த பெரிய மரம் ஒரு சின்ன கட்டையாக மட்டும் மாறிவிட்டது. பல வருடங்கள் கழித்து ஒரு முதியவன் திரும்பி வந்தான். அவன் சோர்ந்திருந்தான். அந்த சின்ன கட்டையின் மேல் ஏறி உட்கார்ந்தான். ஓய்வெடுத்தான். மரம் இனி எதையும் கொடுக்க முடியவில்லை. ஆனால் அமைதியாக இருந்தது. ஏனெனில் உண்மையான அன்பு கேட்காது, அது கொடுத்து கொண்டே இருக்கும். குழந்தைகளே, இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கத்துக்கிட்டோம்னா, உண்மையான அன்பு எதையும் எதிர்பார்க்காது. அடுத்த இனிய கதையோட நாம மீண்டும் சந்திப்போம். குழந்தைங்களா, இந்த கதை பிடிச்சிருந்தா நிலாச்சோறு சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.